Then the second element, transparency. In all your proceed, one, and answer to them in a manner that will satisfy them. மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான மையத்தின் வாதங்களின் பிரகாரம் ஏற்றுக்கொண்ட அனுபவங்களை தொகுத்து இலங்கையில் காணாமல் போனோரை வெளிக்கொணரல் என்ற ஆங்கில மொழி மூலமான அறிக்கை ஒன்றை நேற்று மாலை வெளியிட்டிருந்தனர். மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்தி மையத்தின் பணிப்பாளர் டாக்டர் மகேசன் கணேசன் மற்றும் மையத்தின் இயக்குநர் KS ரத்னவேல் ஆகியோரின் முன்னிலையில் இந்த அறிக்கை கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. Is also in the integrity of the process. I remember because when the samples were sent, and this was a conversation that happened even within the commission when they were consulting Professor Raj Somadeva, was the chain of custody. Because we obviously got a different report from data analytics, but there was no information as to the integrity of the samples, who had collected it, how it had been collected, whether it had been tested for contamination, and what was sent to the lab in Florida. So those questions still remain. இந்நிகழ்வில் காணாமல் போனோரின் உறவினர்கள், மனிதநேய ஆர்வலர்கள், கல்விமான்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கடத்தப்பட்டு காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னலிகொட மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்களான கந்தசாமி பொன்னம்மா, வதனா சுந்தரராஜ், ஆண்டன் ஜோசப் சிதம்பரம் ஆகியோரும் தங்கள் உள்ள குமரர்களை வெளிப்படுத்தியிருந்தனர். மே மாதம் 7ஆம் தேதி கோர்ட்டினால ஒன்றுமே குற்றவாளி இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் எனது கணவன் கடத்தப்பட்ட அந்த நாளில் 2009 மே 7ஆம் தேதி அந்த நாள் என்னுடைய பிள்ளைகள் 10 வயசு 8 வயசு 4 வயது பிள்ளைகளோடு நாங்கள் வாகனத்தில் கடந்து வருகின்ற போது இராணுவத்தினரால் மிலிட்ரி பாலிஸ் ரெட் கேப் சிவப்பு கேப்பும் பச்சை யூனிஃபார்த்தோடு இருந்த இராணுவத்தினரும் சிஐடி நான் அவர்களை கண்டிருந்தேன் பல்பட்டி பாலிஸில் அவர்களே வந்துவிட்டார்கள் பைக் வேனில் வந்து கடத்தப்பட்டிருந்த நிகழ்வை எங்களோட கண்கள் எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் அதை கண்டது. ஆனால் அது இவ்வளவு நாளும் அது ஒரு மறைக்கப்பட்ட விஷயங்களாக விடை தெரியாத ஒரு விஷயங்களாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கனதடவை இதை பற்றி பேசுகிறோம் சொல்லுகிறோம், ஆனால் எதுக்குமே பதில் இல்லாமல் இருக்கின்றது. இங்கு பேசிய சந்தியா எக்னலிகொட யுத்தம் நிறைவுற்ற 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் பலர் காணாமல் போயிருந்தனர். இது தொடர்பில் வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ய பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. இதேவேளை எனது கணவர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு நேரடி தொடர்பு இருக்கின்றது என குற்றம் சாட்டினார். 2009 5ஆம் மாதம் 18ஆம் தேதி கடைசி யுத்தம் முடிஞ்ச நேரம் எனது மகளும் மருமகனும் 2 பேரப்பிள்ளைகளை இராணுவத்தினரிடம் சரண்டர் அடைந்தனர். அதே நேரம் பிரான்சிஸ் ஜோசப் பாலரன் தான் சரண்டர் அடைந்து அவர்களுடைய இராணுவத்தில் ஒப்படைத்தனர். இதுவரைக்கும் எனது பிள்ளைகள் எங்கு ஏது என்று தெரியாமல் நான் அரசாங்கத்திடம் எத்தனையோ கடிதங்கள் அனுப்பி அதில் எனக்கு ஒரு பதில் இல்லை. இப்போ வழக்கு போட்டு வழக்கு அடிக்கிறேன் மேலே ஐசிஆர்பி சகலும் பதிவு செய்து எந்த ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. 2006 4ஆம் மாதம் 25ஆம் தேதி எனது மகன் பஞ்சாபில் கோஆபரேட்டிவ் மேனேஜராக வேலை செய்தார். 4ஆம் மாதம் 25ஆம் தேதி எனது மகன் ஓமந்தையில் வந்து பவனியாவுக்கு வந்து வந்தவர் ஓமந்தை செக் பண்ணி இந்தியாவில் பவனியாவுக்குள்ளே வந்து சேர்ந்தவர். இதுவரைக்கும் எனது மகன் இந்த பக்கம் ஏதொன்று எனக்கு எந்த தொடர்பும் கிடைக்கவில்லை. நான் அரசாங்கம் இன்றைக்கு சொல்கிறேன் நாளை சொல்கிறேன், இன்றைக்கு 6 லட்சம் ஆச்சு. நான் ஒரு 62 வயசு அம்மா உடனே எனது மகளோட இருந்தேன். இன்றைக்கு நான் எத்தனையோ கூட இதுவரைக்கும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்க இல்லை. அரசாங்கத்திடம் அது பிள்ளைகளை கேட்டு கேட்டு தருமாறு வணக்கம் கேட்டுக்கொள்ளணும். நிகழ்வின் இறுதியில் காணாமல் போனோரின் உறவுகளின் நம்பிக்கைக்குரிய வகையில் காணாமல் போனோர் பற்றிய விசாரணைகளை துரித கதையில் முன்னெடுக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எடுத்துரைக்கும் வகையில் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. The lawyers who are appearing for the habeas corpus applications and also the mass grave cases. Therefore, we recommend there should be a new mechanism to investigate disappearances must be credible.